ஆதவர்ஜுனா இன்னைக்கு மேடையில நிறைய விஷயங்களை கொந்தளிச்சு பேசியிருக்காரு. பாத்தீங்களா இன்னைக்கு? அவர் கொந்தளிச்சு தான் பேசுவார். ஒரு ஜாலி மோடு தான். அப்பாடா ஒரு வழியாக அந்த பக்கம் திமுக கூட்டணியும் முடிச்சாச்சு, அந்த பக்கம் அதிமுகவையும் முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அந்த ஜாலி மோடில் பேசினவர் தான் என்னவோ என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இனி உங்களோட பேரும் விஜயில் தொடங்கியிருக்கு, அதனால் உங்கள் வாழ்க்கை வந்து இனி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் மேலே கேஸ் இருக்குது, ஒரு 48 கேஸ் இருக்குல்ல விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே, அதே மாதிரி இன்னொருத்தர் மேலேயும் கேஸ் இருக்குது. 2 விஜயபாஸ்கர் மேலேயும் பயங்கரமான இடி ரெய்டு போய் தலைமைச் செயலகத்துக்கே வந்து ரெய்டு போகிற அளவுக்கான பேரும் புகழும் வாங்கியவங்க தான் இந்த விஜயபாஸ்கர்கள்லாம். இப்போ இந்த விஜயபாஸ்கர்கள் வந்து தூய சக்தியாக மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எதிர்கால பிரகாசமாக இருக்கும். இதுதான் கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்காங்க. என்னென்னா, இப்போது பாஜக எப்படி ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சதோ, அப்போ தமிழ்நாடு அளவில் இவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த வாஷிங் மிஷின் வந்து எவ்வளோ தூரம் அழுக்க போகுது அப்படின்னா, குட்கா மாதிரியான கரைப்படிந்த துணியை கூட நீக்கி உங்களுக்கு துவைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு லாண்ட்ரி, ஒரு வாஷிங் மிஷினை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க. கனிமொழி என்ன சொல்றது, நானே மேடையில் சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் நீங்க பிரகாசமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாங்க, நாங்க வாஷிங் மிஷின் தான். இந்த சோப்பை போட்டிங்கன்னா உங்க துணிகள் பிரகாசமாக போட்டு உங்களை பிரகாசமா பிரகாசமா இந்த ரின்னு, டைடு, சர்ஃப் எக்ஸல் இதெல்லாம் வெளுக்காது. தாவேக்கோல வாங்க வெளுன்னு வெளுத்து உங்களை வெள்ளையாக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிரகாசமாக இருக்கும். அப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம், உங்கள் மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் டெல்லியில் இருக்கிற முதலாளிகிட்ட சொல்லி கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு கூட இவங்க வந்து இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ என்ன பிரகாசம் ஏது பிரகாசம் நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக அவருடைய வழக்குக்கு பயந்து அவங்க ஆளுங்கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பிரகாசமும் இல்லைங்க. முதல் நாளே பார்த்தீங்கன்னா தாவேக்கால அதிமுகவினர் இணைய போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 200 பஸ் 500 காரு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பேரை வந்து பல்கா சாப்பாடு தண்ணி முதல் விஜயபாஸ்கர் தான் செலவு பண்ணிருக்காரு. இப்படி வராருல அதிமுகல இருந்து அவர் பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சு உள்ள வராரு. விஜய் மதிக்கல, யாரும் வரவேற்கவே இல்லைங்க. ஆதவர்ஜுனா புஷ் அந்த வரதுக்கு முன்னாடியே இவர் போயிட்டு என்ன யாரா வருப்பீங்களா? அதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஆக்சுவலா விஜயபாஸ்கர் அவர்கள் மறந்து அதிமுகல அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தவிர்த்து அவங்களுக்கு அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே. குனிய சொன்னா கீழே விழுந்துருவாங்க. இன்னும் அதுக்கப்புறமா பிஜேபி வந்த பிறகு அவங்ககிட்டயுமே குடிஞ்சே பழகிட்டாங்க. இப்போ புதுசாக டிவி கேட்டு போகிறாங்களா, அதனால அண்ணன் எல்லுன்னா நாங்கள் என்ன அனுப்போம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் எல்லாத்தையும் நான் ஒன்றிய ஓரமாக இல்லை, நீ இங்கே உங்களை கூப்பிட போகிறாங்க, நீ இங்கே வா, அங்கே யாருப்பா அங்கே நிற்காத, நீ பேசாத அப்படின்னு நின்றுட்டு கட்சி யார் உண்மையிலே அதிமுக, அதாவது விஜயபாஸ்கர் போய் டிவிகேல சேர்றாரா இல்லை டிவிகே வந்து விஜயபாஸ்கர் கூட தெரியல. நம்மளுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு இவர் எடுத்து நடந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க உங்களை 10 பைசா கூட மதிக்கல, வர்றதா இருந்தா வா, போறதா இருந்தா போ அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. கட்சியில ஆல்ரெடி விஜய் பேரை கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் பிரகாசமா இருக்கீங்க. இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. எனக்கு தெரிந்து இனி டிவிகே உடைய அந்த சொன்னாங்கல்ல, இது மாதிரி நடுத்தர குடும்பம் சாதாரண ஒருத்தர் வந்து நீங்கள் அமைச்சராக உட்காந்துருக்காரு, முதல்ல ஒரு இது வந்து அமைச்சர் ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க அப்படின்னு, இது எல்லாத்தையுமே வந்து அதிமுகலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, எம்எல்ஏக்கள் அமைச்சர்லாம் வராங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி டிவிகேவை அழிக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இதை இவங்க கட்சியை பலப்படுத்துவதற்காக அதிமுக உடச்சி கூட்டு வராங்க. இப்போ அமைச்சர் அங்கேருந்து வரவர் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே எம்எல்ஏ ஜெயிச்சு, அதாவது டிவிகேயால் அடிக்குதுன்னு ஒரு பக்கம், திமுக வந்து ஜெயிக்க போகுது 200 தொகுதி அப்படின்னு சொன்னதுக்கு நடுவில் மக்கள் இவங்களுக்கு அதிமுக சார்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அதை காலி பண்ணிட்டு அந்த எம்எல்ஏ பதவி வேணா, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க எலெக்ஷனில், அந்த எம்எல்ஏ பதவி வேணா, கேஸு இப்போ நம்ம மேலே கட்சி தாவல் தடை சட்டம் மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்து சேர்றாங்கன்னா, அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து சேருவாங்க. அப்போ உள்ளே வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது கொடுக்காம போனால் இப்போ இவங்க ஒரு கதை பேசுகிறாங்க, செந்தில் பாலாஜி டீல் பேசினாரு அப்படின்னு, அன்னைக்கு அவங்க கொடுக்காம போனால் இதே விஜயபாஸ்கர் வந்து ஒரு கதையை எடுத்து விடுவாங்க, எங்களுக்கு டீல் பேசினாரு அப்படின்னு. இப்போ அதுக்கு பயந்தாவது டிவிக்கே என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அப்போ இத்தனை நாள் இந்த கட்சிக்காக உழைச்சி பாருங்கள், நாங்கள் எது சாதாரண ஒரு குடிமகனை வந்து நாங்கள் இந்த மாதிரி அமைச்சர் ஆக்கியிருக்கோம்னு கதெல்லாம் விட்டாங்கல்ல, அது எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ரெண்டாவது டிவிகேக்கு இந்த அனுபவம் இல்லாத அமைச்சர் வச்சுட்டு நாளுக்கு நாள் இவங்க ரீல்ஸ் போட்டு மாட்டிக்கிறது, போதைப் பொருள் யூஸ் பண்ணி மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாளுக்கு நாள், ஏன்னா யாருக்குமே அனுபவம் கிடையாது. ஆதவர்ஜுனா உட்பட செங்கோட்டையன் அவர்கள் தவிர்த்து யாருக்கும் பெரிய அனுபவம் இல்லை. ஸோ அந்த அனுபவம் இல்லாத ஒரு அமைச்சரவையை எடுத்துக்கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அப்போ இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா
அதுவும் யாரு பார்ட்டி ஃபண்டுக்கு பேர் போனவர் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்க, இவங்க ஒரு தூய சக்தியாச்சு, இவங்க எப்படி ஒரு ஊழல் சக்தி உள்ள கொண்டு வருவாங்க? கொண்டு வராங்களே. செங்கோட்டையன் யாரு? செங்கோட்டையன் அவர்கள் யாரு? அவரே மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். தாவேக்காக்கு வந்தாச்சுங்க, இதுக்கப்புறம் அவர் ஊழல்வாதின்னு எப்போ வந்தாலும் எது இருந்தாலும் கேஸ் தாமா அவர் மேலே. இப்போ இன்னொரு புதிய சட்டம் கொண்டு வர போகிறாங்க அங்கே பிஜேபி. யார் அமைச்சர் இல்லை பிரதமரோ இல்லை முதலமைச்சரோ ஒரு வாட்டி வந்து கைதாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த இதுலையுமே போட்டியிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடாதுன்னு நம்மளை சொல்லவே முடியாது. ஸோ செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் உள்ளே சேர்க்கும் போதே நீங்கள் முடிஞ்சிட்டீங்க, நீங்கள் வந்து தூய சக்தி கிடையாது. இன்னும் மேலும் மேலும் அந்த பக்கம் இருந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து இடி ரைடு போனாங்க, வழக்கு இருக்கிறவங்க, குட்கா கேஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரல. இல்லை உள்ள யாருமே கொண்டு வரல. அதான் கம்யூனிஸ்டுகளும் சொல்றாங்க, அவங்க தானா உள்ள வராங்க, விருப்பப்பட்டு வராங்க. அமைச்சர் பதவி நீங்கள் கொடுக்காதவோ தெரியும். இதெல்லாம் அவங்க தானா வந்தாங்களா இல்லை நீங்களா கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்றத அது தெரியும். ஏன்னா இதை அவரே ஆதவர்ஜனாவே வந்து சொல்லிட்டார், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட தான் இதெல்லாம் நாங்கள் நடந்தது. அதாவது நீங்கள் கூட்டணி கட்சியை பற்றி பேசுனாலும் நான் சொல்கிறேன், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லிச்சான். ஏங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்க 108 இடம் ஜெயிச்சதும் நேராக போய் அதிமுக கிட்ட பேசி அங்கேருந்து எம்எல்ஏக்களை வந்து இவங்க கட்சியில் சேர்த்து ஈஸியாக ஆட்சி அமைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் காங்கிரஸையும் எங்களையே தான் கூப்பிட்டீங்க. அதனால குறிப்பிட்டு சொல்ல போனால் நீங்கள் காங்கிரஸை கூப்பிட்டதால தான் உங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை வந்து. அப்போ காங்கிரஸை கூப்பிடும் போதே நீங்கள் தெரிஞ்சுருந்துருக்கணும் அது எவ்வளோ பெரிய டிபாக்கர் கட்சின்னு. இருந்தாலும் காங்கிரஸ் அவங்க கூப்பிடல, அது வேற விஷயம். டிவிக்கே போய் காங்கிரஸ் கூப்பிடல, காங்கிரஸாக தான் வந்துச்சு. இதை டிவிக்கே சொன்னாங்க, கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஓடி வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ காங்கிரஸ் உள்ளே வந்ததுனால தான் அங்கே ஒரு பிரச்சனை. ரெண்டாவது இவங்க சொல்கிறாங்களே அதிமுகவை போய் இவங்க நாடலை, காங்கிரஸ் எங்களை மாதிரி இதை செய்தாங்க அதனால நீங்கள் நல்லவங்கன்னு. அப்போ இதே ஆதவர்ஜுன் அவங்களுடைய மாமியார் லீமா ரோஸ் அவர்கள் இதே ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க. அண்ணன் இபிஎஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது, வெகு விரைவிலேயே ஒரு நல்ல முடிவு வரும் நாங்கள். அப்போ அது என்ன கருத்து, ஏன் அங்கே போனீங்க? ரெண்டாவது நீங்கள் வந்து அதிமுக பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், அதிமுக பக்கமே நான் போகல அப்படின்னா எல்லா கட்சி தலைவர்களையும் நீங்கள் போய் பார்த்தீங்க. உங்கள் விஜய் அவர்கள் வந்து உங்கள் கட்சி தலைவர் போய் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தவர், ஏன் எடப்பாடியை பார்க்கல? அப்போது லீமா ரோஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை போயிருக்கு. இபிஎஸ் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், சாவு வீடுனா நான் தான் டெட் பாடியாக இருக்கணும், கல்யாண வீடுனா நான் தான் மாமியாராக மாப்பிள்ளையாக இருக்கணும், அதனால முதலமைச்சர் பதவின்னு வந்துட்டு நான் தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆள். அதனால் அதிமுகவே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடியவர். அங்கே பேசின டீலிங் இவங்களுக்குள்ள ஒத்து போகல. நீ துணை முதலமைச்சர், நான் முதலமைச்சர் பேசியிருப்பாரு, நான் 108 எடுத்துட்டு நான் ஏன்ப்பா உங்ககிட்ட வந்து துணை முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்ற கடுப்பில் தான் அவர் போய் எடப்பாடி அவர்களை பார்க்கல. ரெண்டாவது வந்து பாஜக வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், பாஜக இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு, டெல்லிக்கு இவர் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தப்பே கொடுத்த டாஸ்க், பொங்கல் லீவுக்கு அப்புறம் அவர் போய் இன்னொரு வாட்டி இது பார்த்தாரு பாருங்க இல்லையா, அதுக்கான காரணமே திமுக கூட்டணி உடைக்கணுன்றது தான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்னாங்க. இன்னைக்கு அது நிறைவேறிச்சா? செஞ்சு முடிச்சிட்டாங்களா? அது ஒரே கல்ல 2 மாங்காய். எப்படி பாஜக அதிமுக காலி பண்ண நினைச்சது, அது இன்னைக்கு நடந்துருச்சு. பாஜகவுக்கு பதில் அந்த வேலையை வந்து டிவிக்கே இன்னைக்கு அதிமுக காலி பண்ணுது. திமுக கூட்டணி உடைக்கணும்னு நினைச்சாங்க, அது இன்னைக்கு திமுக கூட்டணி உடைச்சிட்டாங்க. ஸோ பாஜக இத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் விஜய் அவர்கள்ன்ற ஒரே ஆளை வச்சு ரொம்ப சரியா ஆதவர்ஜுன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தாவேக்காவோட வருங்காலம் எப்படி இருக்க போகுது? இப்ப தாவேக்கா அழிச்சிட்டு பாஜக உள்ள வந்துருவாங்களா? அதே நீங்க சொல்லலையே. அதாவது பாஜக உள்ள வராது, ஏன்னா அவங்க தான் பாஜகவே. ஸோ அதனால பாஜக உள்ள வராது. அதிமுக வந்து காலி பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதாவது இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி பாஜக வந்து அதிமுக காலி பண்ணுச்சு அப்படின்றாங்களே, இப்போ அதிமுக வந்து என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவிக்கே அழிச்சிடும். அதாவது விஜய் தான் இருப்பார், விஜய் அவர்கள் தான் முதல்வராக இருப்பார், ஆதவர்ஜுனா தான் இதே இதில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யாருமே பெரும்பான்மையாக டிவிக்கே சார்ந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. முக்கிய பதவிகள் எல்லாமே இந்த அதிமுகலேருந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான். ஆதவ் சொல்கிறாரு 90% அதிமுக எங்கள் பக்கம் தான் இருக்காரு. இன்னொரு விஷயத்தை மேடையில் வெளிப்படையாக சொல்கிறாரு, நம்ம இப்போ தான் நினச்சிட்டு இருக்கோம் இந்த குதிரை பேரம்லாம் நடக்குது, அதிமுக சார்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் உள்ள வர நினச்சிட்டு இருந்தோம். ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாராம், ஒட்டுமொத்த உண்மையான அதிமுக நம்ம பக்கம் வரணும்னு சொல்லி விஜய் அவர்கள் தான் சொன்னாருன்னு மேடையில் பேசுறாரு. அப்போ அன்னைக்கே நீங்க குதிரை பேரை தொடங்கிட்டீங்க அப்படின்றதானே அர்த்தம். இப்போ இவங்க வந்தாங்க பார்த்தீங்களா 2 பேர், விஜயபாஸ்கர் 2 பேர் வந்தாங்கல்ல. ஆனால் ஒருத்தர் வந்து சவால் விட்டுருக்காரு, இப்போ நீங்கள் 2 எம்எல்ஏ போனீங்க, இவ்வளோ கூட்டு போனீங்க, ஒருத்தருமே உங்களை மதிக்கல, ஆனால் நான் போகிறேன் வெகு சரியில்லை, அப்போ 10 எம்எல்ஏக்களை நான் கூட்டிகிட்டு போவேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்
கொண்டு போய் நான் இறக்குவேன், அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு விஜயே ஓடி வந்து நிற்பாரு, அந்த அளவுக்கு நான் வந்து ஆளுங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு வேலுமணி அவர்கள் சொன்னதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. ஒன்னு பார்த்து ஒன்னு திருந்தணும்னா இவ்வளவு போயிருக்காங்களே இவங்களுக்கே இந்த அசிங்கம், நம்ம போவேன் தானே முடிவு எடுக்கணும். அசிங்கத்தை இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. யாருக்கு பதவி கிடைக்குது அதுதான் பார்ப்பாங்க. பதவி நமக்கு கிடைக்குதா அவ்வளவுதான் அப்படின்னு. இப்போ கம்யூனிஸ்டுகளே இந்த மாதிரி பேசும்போது நம்ம அதிமுகவை பத்தி விமர்சனம் பண்றது வேஸ்ட். அதாவது நாங்க ஏன் அவங்களோட கூட்டணி வச்சோம், ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுக்காக கூட்டணி வச்சோம். இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அங்கேருந்து ரிசைன் ஆகிட்டே இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து உறுதிப்பாடாக ஒரு தகவல் சொன்னதுனால தான் அங்கே ரிசைன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அதிமுக. இப்போது 2 எம்எல்ஏக்களாக வந்து கொண்டு இருக்கிறாங்களே, கம்யூனிஸ்ட் மாதிரியான கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டு இல்ல வெளிப்படையாக வைகோ தான் சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகளே ஆனா சொல்லிட்டாங்க. அதை பேசவே மாட்டாங்களே. இவங்க பழையபடி அதே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தது. இப்போ அதே அதிமுகவும் மொத்தமே 90% அங்கேருந்து நான் இங்கே கொண்டு வருவேன்னு ஆதவர்ஜனா அடிச்சு பேசுறாரு. நான் தான் தடுத்து நிறுத்தேன் கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. இப்போ தடுத்து நிறுத்த வேண்டியதானே. அதை கேட்டா இப்போ என்ன பதில் சொல்றாங்கன்னா, அது அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா செய்து இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப தெளிவா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். திமுக ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, நான் எதிர்கட்சியாக உட்கார போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ ஆளுநர் சொல்கிறாரு தாவேக்காக்கு தனி பெரும்பான்மை இல்லை, அடுத்தபடியாக யார் வேணால் வரீங்களா வாங்க அப்படின்றாங்க. இப்போ ஆளுநர் ஆட்சி அமையக்கூடாதுன்னு நீங்கள் கம்யூனிஸ்ட் சொல்கிறீங்க, தாவேக்காக்கு தனி பெரும்பான்மை இல்லை. இப்போ அதிமுக ஆட்சி அமைக்க முயல்கிறது. அவங்க போய் தாவேக்கா கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க திமுக வந்துக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து நான் வந்து ஆட்சி அமைக்கலான்னு இருக்கேன், ஏன்னா அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, ஆளுநர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு திமுக கிட்ட அப்ரோச் பண்ணதா சொல்றேன்னா இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். இதான் வியூகத்தின் பேசுறீங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், அந்த வியூகத்தின் அடிப்படையில் கேட்குறேன். அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்காக திமுகவை அணுகியதாக இருக்கட்டுமே, திமுக உடனே சரிங்க நாங்கள் வரோன்னு சொன்னாங்க, இல்லை திமுக ஆளுங்கட்சியாக உட்காரக்கான முயற்சியை எடுத்தாங்க? இல்லையே. அவங்க நம்மளை கேட்குறாங்க நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்கன்னு கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு தானே கேட்டாங்க. நீங்கள் உடன்பாடு இல்லைன்னா வேணாம் தானே முடிவு எடுத்தாங்க. மறுபடியும் இத்தனை மாதமாக நமுத்து போன பொறி மாதிரி அதையே பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அதை ஒன்று சேர்ந்து இங்கே ஆட்சி அமைக்க பார்த்தது அப்படின்னு சொன்னாங்க. யாரை ஆட்சி அமைக்க பார்த்தாங்க? அதிமுக அதை ஆட்சி அமைக்க பார்த்தது. திமுக முயற்சி பண்ணலையே. அப்போ நீங்கள் எப்படி தொடர்ந்து நீங்கள் திமுக மேலே பலி போடுவீங்க? கேட்டால் அவங்க 2 பேரும் எதிரெதிரான கட்சிகள், அவங்க 2 பேர் எப்படி ஒன்று சேரலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் சிபிஐஎம் எப்படி நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க? இப்போ அந்த கேள்வி இருக்குல்ல. இல்ல ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் சொன்ன ஒரு கட்சியில போய் இறஞ்சிருக்கீங்களா? ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைங்கன்னு சொன்னாரு திருமாவளவன் அவர்கள், அங்க போய் நீங்க இறஞ்சிருக்கீங்களா? இதே கூட்டணி கல்லா கூட்டணின்னாங்க. இப்போ இந்த கல்லா கூட்டணியோட அவர் உட்காந்துருக்காரு, அப்ப ஏன் இணைஞ்சிங்க? ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க ஒன்று சேரலாம், அதே ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக திமுகவிடம் வந்து அதிமுக கேட்டது பெரிய கொலை குத்த மாதிரி பேசுறீங்களா? எப்படி அது பேச்சுவார்த்தையே குதிரை பேரம் சொல்றாங்களே, நீங்க நேரடியா கூட்டிட்டு வைகோ சொல்றாரு என்ன வந்து எம்எல்ஏவை, அதாவது உதயசூரியன் சின்னத்துல நிறுத்த 2 பேரை ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு விஜய் சொன்னாரு. அந்த ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு நானே அதே தொகுதியில இடைத்தேர்தலில் நானே நிக்க வச்சு நானே பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதே வைகோ அவர்கள் ஆதாரமாக 2 தடவை பேசியிருக்காரு. எல்லாரும் இதை பத்தி தானே பேசணும். ஆனா அதை பத்தி எந்த கட்சியுமே பேச மாட்டேங்குது, அதை பத்தி எந்த கூட்டணி கட்சிகளுமே பேச மாட்டேங்குது. ஆனா தொடர்ந்து இதே இதுதான் ஓட்டுறாங்க. திமுக அதிமுக முயற்சி பண்ண. நான் என்ன கேட்கிறேன், ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, நம்மளுக்கு எதிரி ஆளுநர் பிஜேபி உள்ளே வரக்கூடாது. இப்போ பிஜேபி இல்லாத அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல என்ன தப்புன்ற? அப்போ ஆளுநர் ஆட்சியை உள்ளே வரக்கூடாதுன்ற தாவேக்கா யாருன்னே தெரியாத தாவேக்காவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இது 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 சேர்ந்ததுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். பாஜக இல்லாத அதிமுக திமுக சேரலாமே, ஒன்றுமே தப்பு இல்லையே. 2வது திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படல. ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆக்கலான்ற முயற்சி இருந்தது, இல்லைன்னா எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணுன்ற முயற்சி இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த இடத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணும், உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையே அங்கே வர. அப்போ இது வெளிப்படையா தெரியுது குதிரை பேரம் சொல்லி. இப்போ இந்த குற்றச்சாட்டை அப்படியே மாற்றி திமுக மீது போடுறாங்க. இப்போ தாவேக்கா கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு பேசி இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ ஒரு ஆட்சியை கவிழ்க்கணும்னா எப்படி ஒரே ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் பேரம் பேசியிருப்பாங்க? அதுவும் ரொம்ப தெளிவாக வந்து அதாவது போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு, பத்திரிகை கொடுக்குற ரிப்போர்ட்டில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர்றதுக்காக இந்த பேரம் பேசப்பட்டது
அப்படின்னு சொன்னாங்க. சட்டப்படி சபாநாயகர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தா ஆட்சி கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப சபாநாயகரை மாத்தணும்னா அவங்க வேற ஒரு சபாநாயகரை போட்டுப்பாங்க, ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாரு. அதாவது இந்த போலீஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வருவோம், அப்போ நீங்கள் டிவிகே கட்சியாக இருந்தாலும் அதுக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசினதா அப்படின்னு இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமே இல்லாமல் ஒரு இது பேசியிருக்காங்க. அந்த யூடியூபர் யார், அவர் எங்கே, யார் பின்னணியில் இருக்கார், யார் டிவிகே ஜெயிக்கும் சொன்ன ஒரு யூடியூபர்கிட்ட போய் திமுகவே வந்து பேரம் பேசினதா ஒரு அப்பட்டமான பொய், எந்த ஆதாரம் இல்லாத ஒரு பொய்யை வந்து பேசியிருக்காங்க. சரி, அப்படியே வந்து டிவிகே எம்எல்ஏக்களை வந்து திமுக விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுது அப்படின்னா, அதாவது அன்றைக்கி ஆளுநர் சொன்னார் பார்த்தீங்களா, டிவிகேக்கு தனி பெரும்பான்மை இல்லை, யார் வேணாலும் ஆட்சி அமைக்க வரலாம் அப்படின்னு. அன்றைக்கே அந்த வேலையை அவங்க செஞ்சு இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் உட்காந்துருக்கான முயற்சி அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை அப்படி செய்யலை திமுக. அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நான் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கேன், உங்களுக்குள்ளே யார் ஆட்சி அமைக்க போகிறீங்க பேசி முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னது திமுக. ஆனால் இவங்களோட எல்லா குற்றச்சாட்டையும் இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் இவ்வளோ நம்பர்ஸோட அதிமுகலேருந்து வந்து சேர்றதா இருக்கட்டும், ஆளுநர் அவர்கள்கிட்ட விஜய் அவர்கள் மீது, முதலமைச்சர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுங்க, வைகோ அவர்களுடைய இந்த சாட்சி இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தாச்சு, சரத் அவர்கள் ஒரு அமைச்சர் கில்லி சரத் வந்து இந்த மாதிரி போதை பொருள் வந்து பயன்படுத்தியிருக்காரு, இந்த டாக்கு, ஆவணப்படுகொலை 1-2 நடந்திருக்கு, அதை பற்றி பேசணும், இந்த மாதிரி லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. இதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த டாக்கை அப்படியே டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஆதாரமற்ற ஒரு இது வச்சுருக்காங்க. இவங்க வந்து பல தடவை செந்தில் பாலாஜி அவர்கள் டார்கெட் பண்ணிட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, நாங்கள் வந்தவொடனே அந்த ஊழலை கண்டுபிடிப்போம், கரூர் விஷயம், நாங்கள் வந்தவொடனே அது யார் அந்த இது பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம், மின்சார வாரியம், வெள்ள அறிக்கை வந்தவொடனே மாட்டுவார் செந்தில் பாலாஜி அப்படின்னாங்க. எதுலேயுமே இவங்களால் செந்தில் பாலாஜி அவர்களை சிக்க வைக்க முடியல. ஒயிட் ஸ்டேட்மெண்ட், வெள்ள அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஃபேவராக அவங்க ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி, நஷ்டத்துலேருந்து தமிழ்நாட்டோட மின்சாரத்துறையை காப்பாற்றிருக்கு அப்படின்னு ஒரு வெள்ள அறிக்கை. பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஒன்றும் பண்ண முடியாது, அது மெயின்டெனன்ஸுக்காக வாங்குறாங்க, அது ஊழல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க அமைச்சரே சொல்கிறாரு. கரூர் சம்பவம் ஏன் இது வரைக்கும் நீங்கள் எந்த இதுவுமே எடுக்கல, திமுக சதின்றீங்க, இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது, ஏன் அதுக்கு எந்த நாங்கள் கரூர் ஏன் கையில் எடுக்கலை, முதல்ல முடிக்காமல் விட நீங்கள் கையிலே எடுக்கலையே, ஏன் அமைதியாக இருக்கீங்க? அப்போ எல்லாமே என்னென்னா பழிவாங்கும் நடவடிக்கையை ரொம்ப சரியாக இந்த தாவேக ஆட்சி வந்து செஞ்சிட்ருக்கு. ரொம்ப இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுமே ஊழலையே ஒழிச்சிட்டோம், இதில் ஊழல் ஒழிச்சிட்டோம், அதில் ஊழல் ஒழிச்சிட்டோம்னு இவர் கம்பி சுட்டிகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி வந்து ஓடிட்டு இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேவுடைய வழக்கறிஞரே வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானசௌந்தரி. இந்த ஞானசௌந்தரி யாருன்னா அட்வொகேட் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அணி இணை செயலாளர். இவங்க டிவிகேவுடைய அட்வொகேட் டீமோடைய அணி இணை செயலாளர். இவங்க ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதற்கு டிவிகே அரசு லஞ்சம் வாங்குகிறது, அதுவும் யாரோடைய வலியுறுத்தல, புஷி ஆனந்த் அவர்களுடைய கீழே தான் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு தாவேகா சார்ந்த வழக்கறிஞர் அணியை சார்ந்த இணை செயலாளர் ஞானசௌந்தரியே இன்னைக்கு ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. 30 லட்சம் வரையும் வந்து இவங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தாவேகாவை சார்ந்தவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மனசாட்சி இல்லாமல் பொது மேடையில் மக்களுடைய மனதில் நாங்கள் வந்து ஊழலை ஒழிச்சிட்டோம் சும்மா வாய் வார்த்தை. இன்றைக்கி போய் எவ்வளோ நியூஸ், இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி கூட விசிகாவை சார்ந்த SS பாலாஜி வந்து நினைக்கிறேன், அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அதிகாரிகளை மாற்றத்தில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தா அவரே மாற்றி பேச, ஆஹா நான் வந்து இப்போ ரிப்போர்ட் சொன்னேன், அந்த ரிப்போர்ட்டுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றாங்க. இந்த லஞ்ச குற்றச்சாட்டு அப்படின்றது, அதாவது இந்த லஞ்சம் வாங்குற அப்படின்றது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு, நடக்காமலாம் கிடையாது, நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க பொது மேடையில சும்மான மக்கள் மத்தியில வந்து லஞ்சத்தை நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்ட்டு பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த டிவிகே வழக்கறிஞர் கொடுத்துருக்க இந்த கேஸே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. 2வது இவர் வந்து செங்கோட்டையன் ஏன் வந்தாரு, விஜயபாஸ்கர் ஏன் வந்தாரு, அங்கிருந்து இந்த கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களோட ஜெயலலிதா அவர்களோ இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க? மேடையில விஜயபாஸ்கர் வச்சுட்டு கேட்கிறாரு, அவரே பார்த்து நேரடியா பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி. விஜயபாஸ்கர் அசிங்கப்படுத்தல, நான் கேட்கிறேன், இது ஏன் ஆரம்பிச்சாங்க, திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, இதே அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மோடியா இல்லை இந்த லேடியா அப்படின்னு இதே பாஜகவை எதிர்த்தாங்களே, அந்த பாஜக கிட்ட எடுத்துட்டு போய் எதுக்கு இந்த அதிமுகவை நீங்க அடமானம் வச்சிங்க? ஏன் இப்போ இந்த டிவிகே கிட்ட எதுக்கு எடுத்துட்டு போய் நீங்க அடமானம் வச்சிங்க? இப்போ இங்கெல்லாம் அடமானம் வைக்கும் போது உங்களுக்கு தெரியல,
திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு பேசினவனே இதே அதிமுக இதே எம்ஜிஆர் அவர்கள் இந்த திமுகவான தாய் கழகத்திலேருந்து வெளியே போய் தான் அவர் வந்து ஆரம்பித்தார். நிறைய பேர் இன்னைக்கு தாய் கழகத்தை திரும்பிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரியான பிஜேபிக்கு நல்ல ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி ஆளை வீழ்த்துறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கி தாய் கழகத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க. எப்படி பாஜகவுடைய சதி செயலுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் போய் இன்னைக்கு காங்கிரஸ் கிட்ட தன்னுடைய தாய் வீடான காங்கிரஸ் கிட்டே நான் போய் சேர்றேன் அப்படின்னு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கதை தான் இது. ஆனால் அப்படி ஒன்று நடந்துதா அதற்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க வச்சு ஓட்டுவாங்க. ஆனால் இதை மக்கள் கேட்டு 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 பிடிச்சி போயிடுவாங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலும் இதையே நீங்கள் கொண்டு வரீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமுத்து போச்சுன்றதுனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி புதுசாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாரு, ஸ்டாலின் அதனால தான் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழுன்னு சொன்னார் அப்படின்றத இதே வச்சு இவங்க ஓட்டுவாங்க. ஆக மொத்தம் மக்களை ஏமாற்றுகிற வேலையை வந்து ரொம்ப தெளிவாக இந்த தாவேகா வந்து ஸ்கெட்சு போட்டு வேலை செஞ்சு. நம்ம விஜயபாஸ்கர் டாபிக் ஆரம்பிச்சோம், இன்னைக்கு இது இவ்வளோ தூரம் வந்து நிற்குது. அப்போ இதெல்லாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கட்சியில் எவ்வளோ பிரகாசமாக இந்த விஜயபாஸ்கர்கள் இருக்க போறாங்கன்றதை பார்ப்போம்.